இந்த வீக்கெண்ட் வந்தாலே சரி லீவு தானே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிக்கலாம், அவசரமாக எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோன்னு லேட்டாக எந்திரிச்சா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை போய்க்கிட்டே தாங்க இருக்குது. அன்றைக்கி தான் வந்து பிள்ளைங்களுக்கு நகம் கட் பண்ணி விடணும், தலை குளிக்க வைக்கணும், யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போடணும், இருக்கிற துணியெல்லாம் மிஷினில் போட்டு விடணும், அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும், அந்த மாதிரி வேலை போய்க்கிட்டே இருக்குது. அப்புறம் பெரியவளுக்கு வந்து அவளே நகம் கட் பண்ணிப்பா, சின்னவளுக்கு மட்டும் நான் கட் பண்ணி விட்றேங்க. சரி மட்டன் வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு பறவை வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துச்சு மொட்டை வெயில்ல. அதை பார்த்துக்கிட்டே இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு சரி கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போயிட்டு மட்டன் ரொம்பலாம் வாங்கலைங்க, சும்மா கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வந்தோம். நேற்று தான் பிரியாணி வேறு சாப்பிட்டோமா, அதனால சரி கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வணக்கி வச்சுட்டு வந்து ஹேர் பேக் போட்டு விட்ற பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்காவும் தங்கச்சியும் என்கிட்ட சொல்லாமலே எடுத்து போய் அவங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்னவளுக்கு வந்து பெரியவ போட்டு விட்டா, பெரியவளுக்கு மட்டும் நான் போய் போட்டு விட்டேங்க. ஏன்னா அவளுக்கு அவ்வளோவா போட தெரியாதுல்ல, அதனால வந்து நான் போய் போட்டு விட்டேங்க. இதில் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. மட்டன் வேக வைக்கும் போதே குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொதி விட்டுட்டு அந்த குழம்பு வந்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சா தண்ணி வெளியிலேயே வர்றது இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க, ஒரு கொதி வந்தோடனே கிண்டி விட்டு குக்கரை மூடி வையே, அதுக்கப்புறம் வெளியில் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. எப்போதுமே மட்டன் வேக வச்சா தண்ணி பூரா கீழே வந்து அடுப்பே ஒரு வழி ஆயிரும். இந்த தடவை வந்து வெளியிலலாம் வரலைங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரமா எங்கள் ஊர் பெரியமாரியம்மன் கோயில் வந்து கம்பம் போட்டிருக்காங்க, அதுக்கு தான் போகலான்னு எங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க. ஆனால் என்னால் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல, அதனால் நான் வரல, நீங்கள் 3 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூழ் வாங்கி கொடுத்துட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, பயங்க.